ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ரெசிபியில் ரொம்பவே டேஸ்ட்டான வெங்காய பக்கோடா தான் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்ருக்கவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு இது கடலை மாவு, இதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். காரம் உங்கள் விருப்பத்துக்கு தக்கன நீங்கள் கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இப்போ நல்லா பெசரி விட்டுக்கலாம். தண்ணி சேர்க்கணும்னு தேவையில்லை. அந்த வெங்காயத்தில் இருக்க ஈரமே அதுக்கு போதுமானது. ரொம்ப உங்களுக்கு பத்தாமல் தெரிஞ்சுது அப்படின்னா கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்து நீங்கள் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, அப்புறம் நல்லா இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் உதிரியாக இருக்க மாதிரியே தான் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துருக்கேன். இப்போ வாங்க எப்படி பொரிக்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு ஃபேனை வச்சு எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம பெசரி வச்சுருந்த அந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சட்டுன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். நல்லா ஸ்கிரிப்பியாக நல்லா சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கரண்டி வச்சு நம்ம லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். இது ரொம்ப நேரம் ஆகாது, சட்டுனே வெந்துடும். ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம லைட்டாக திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. அப்புறம் ரொம்ப தண்ணி சேர்த்திங்கன்னா பஜ்ஜி மாதிரி ஆயிடும். தண்ணி சேர்க்கணுன்னே அவசியம் இல்லை. அந்த வெங்காயத்தில் இருக்க ஈரப்பசையே நம்ம மாவு போட்டு பிசையில கரெக்டாக இருக்கும். பத்தலை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், 2 சைடுமே நல்லா வெந்துடுச்சு. நமக்கு இந்த ஸ்டேஜ் போதும். நம்ம இப்போ இதை எடுத்துக்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்ருக்கவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், நல்லா ஸ்கிரிப்பியாக இருக்குது. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த பேஜ் வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சட்டுன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுவும் நல்லா வெந்துருச்சு. நான் எடுத்துக்கிறேன். வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் எல்லா வெங்காயத்தையும் பொரித்து எடுத்துட்டேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.